திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபெருமான் தன் அடியவருக்கு எளியவர் என்பதை பல இடங்களில் உணர்த்தியிருக்கின்றார். தன்னுடைய தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக ஒரு ஊரிலே பிச்சை எடுத்து அவருக்கு உணவளித்திருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் தல யாத்திரையாக தொண்ட நாட்டுக்கு செல்லும் பொழுது செங்கல்பட்டை அடுத்த சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து மேற்கே உள்ள திருக்கச்சூர் என்ற ஊருக்கு போகிறார். அங்கு போகும்பொழுது அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பசி வாட்டுகிறது. பசி தாங்க முடியவில்லை. சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறார். அப்பொழுது சிவபெருமான், அந்த ஊரில் இருந்த சிவபெருமான் கச்சபேஸ்வரர் ஒரு அடியார் கோலத்திலே வந்து, என்னப்பா ரொம்ப பசியாக இருக்கிறதா, களைப்புடன் இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறார். அப்படியே அமரு, இதோ வருகிறேன் என்று எடுத்து சொல்லிவிட்டு நேராக ஒரு பிச்சை ஓடை எடுத்துக்கொண்டு அந்த கச்சூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பிச்சை எடுக்கின்றார் சிவபெருமான். அந்த பிச்சை எடுத்த உணவை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தம்பிரான் தோழர் சுந்தரருக்கு உணவளித்து அவருடைய பசியை போக்குகிறார். அதற்கப்புறம் காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. இப்படி அடியாருக்காக எளியவனாக வந்த இறைவனை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தேவாரத்திலே இந்த நிகழ்வுகளை பாடியிருக்கின்றார். திரு கச்சூர் ஆலக்கோயில் பதிகத்திலே, முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரிகொண்டாடல் முயல்வானே, மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள்தன் மணவாளா, கதுவாய்த் தலையில் பழி நீ கொள்ள கண்டால் அடியார் கவளாரோ, அதுவே யாமாறும் இதுவே கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. இப்படி 10 பாடல்கள் பாடுகிறார் கச்சூர் ஆலக்கோயில் பெருமானை. அந்த பெருமானுக்கு விருந்திட்ட ஈஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் திரு கச்சூர் சென்று தரிசிப்போம். திருச்சிற்றம்பலம்.